பிக் பாஸ் மூலமாக பாப்புலர் ஆனவர் தான் ஆக்டர் மணிகண்டன் ராஜேஷ். இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தனக்கு 2வது திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற விஷயத்தை உறுதிப்படுத்தி தனக்கு 2வது முறையாக பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற ஹாப்பியான விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு. அதாவது இவருக்கு முன்னாடி சோஃபியா அப்படிங்கிறவங்களோட மேரேஜ் ஆயிருந்தது. அதுக்கப்புறமா 2 பேருக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு, பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சில செய்திகள் சோசியல் மீடியாவில் பேசப்பட்டு வந்துச்சு. பட் அது எல்லாமே வெறும் ரூமர்ஸ் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நிலையில் இந்த விஷயம் உண்மை அப்படின்றத உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் மணிகண்டன் ராஜேஷ் தன்னோட 2வது ஒய்ஃபோட பிக்சரையும் தன்னோட செகண்ட் கேர்ள் பேபி பிக்சரையும் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து இந்த பிரச்சனை சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிடுச்சு. இவங்க 2 பேரும் எதற்காக பிரிஞ்சாங்க, 2 பேருக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த இப்போ வரைக்கும் வெளிப்படையாக சொல்லாமல் இருக்காங்க. அப்படியே ரூமர்ஸ் வந்தாலும் 6 மாதத்துக்கு முன்னாடி தான் இது பற்றின ரூமர்ஸே வர ஆரம்பிச்சுது. ஆனால் இப்போ 6 மாதம் குழந்தையோட இருக்க மாதிரியான பிக்சரையும் செகண்ட் ஒய்ஃப் பிக்சரையும் ஷேர் பண்ணியிருக்காரு. அப்படி பார்த்தா 2 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு விவாகரத்தாக இருக்கணும், அதுக்கப்புறமா மேரேஜ் பண்ணி இப்போ குழந்தை பிறந்திருக்கணும் அப்படின்னு பல விஷயங்களை சோசியல் மீடியாலேயே பேசிட்டு வராங்க. பட் இதை பற்றி இப்போ வரைக்கும் மணிகண்டா எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் சைலண்ட்டாக தான் இருக்காங்க. பட் சோஃபியா அப்பப்போ அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ஏதாவது ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. என் லைஃப்பை புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என் வாழ்க்கையில் புது அத்தியாயம் ஸ்டார்ட் ஆக போகுது, என் வாழ்க்கையில் நல்ல பார்ட்டுக்காக இப்போ நான் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை இன்டெரக்டாக சொல்லிட்டு வந்தாங்க. அதை தொடர்ந்து மணிகண்டன் 2வது மேரேஜ் பண்ணியிருக்க ஒய்ஃபான சாய் ஐஸ்வர்யாவும் சோஃபியாவுக்கு பதில் கொடுக்குற மாதிரி சில போஸ்டர் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மற்றவங்க உங்களை எவ்வளோ கேவலமாகவோ அல்லது அசிங்கமாகவோ நடத்தினாலும் கவலைப்பட தேவையே இல்லை அப்படின்னா, இப்போல்லாம் கர்மா வச்சு செஞ்சிட்ருக்கு. கர்மா அந்த அளவுக்கு பெரிய பசியோட இருக்கு. அதனால எப்போ தூய்மையான நோக்கத்தோடையும் நல்ல எண்ணங்களோடையும் வாழ்க்கையில முன்னேறிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் மேரேஜ் விவாகரத்து விஷயமெல்லாம் சோசியல் மீடியாவில் வைரல் ஆனதுக்கு அப்புறமா பல பேர் சோஃபியாவுக்கு சப்போர்ட் பண்ணியும் மணிகண்டனோட 2வது ஒய்ஃப்னால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு அவங்கள திட்டிட்டு வந்தாங்க. ஸோ சோஃபியா பற்றியும் தன்னை பற்றியும் வந்துட்டு இருக்க எல்லா நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட இந்த போஸ்ட் தான் இப்போ சோசியல் மீடியாலையும் வைரல் ஆகிட்டு இருக்கு. மேலும் இப்போ வரைக்கும் மணிகண்டன் சோஃபியா 2 பேருமே அவங்களோட விவாகரத்து குறித்து எந்த விஷயத்தையும் ஓப்பன் அப் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ கூடி சீக்கிரமாக இதை பற்றி அவங்களே பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.